Greetings to you all. May the blessings of the risen Lord be upon you all. Let's pray. Gracious Father, I want to thank you for the open door into your presence through the blood of the everlasting covenant. As we come, Father, I want to thank you that you are ever willing to receive us because of Jesus Christ and ever willing to minister to us by your Spirit. We pray, Lord, your blessing upon the meditation of your word, that it will be, Lord, not just sweet to our ears, but then, Lord, it will bring forth the fruit in our lives. Commit ourselves into your hand, praying these mercies. In Jesus' name, amen. We normally use a phrase. How many of us, we understand that? We do not know. So, the Lord has laid in my heart this particular verse to see what the Lord really meant. Matthew 20:16, the last shall be first, and the first last. Many are called, but few are chosen. அநேக முறை இந்த பதத்தை நம்ம உபயோகப்படுத்துறது உண்டு, முந்தினோர் பிந்தினோர் பிந்தினோர் முந்தினோர் என்று. ஆனால் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை உபயோகிக்கும் பொழுது என்ன அர்த்தத்தில் சொன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதை என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் வைத்ததுனால இப்பொழுது வசனத்திலிருந்து நாம் அதை ஆராய்ந்து பார்ப்போம். மத்தேயு 20:16 இயேசு சொல்கிறார், இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். In Matthew's Gospel, chapter 19, Matthew records about a rich young ruler, a man who came to Jesus Christ. Not only Matthew records about him, but also Mark and Luke as well, they record about this young man. In fact, it's Luke who says he was a ruler. மத்தேயுல இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்த ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிப தலைவன், வாலிபனும் ஒரு தலைவனாக இருந்தவனுமாக அவரை குறித்து வாசிக்கிறோம். மத்தேயு மட்டுமல்ல, மார்க்கு சுவிசேஷத்திலையும் லூக்கிலையும் அதை குறித்து வாசிக்கிறோம். What a blessed man, we should say. எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். Was rich, young, and he was also a religious ruler or a leader. In other words, he was a member of the Sanhedrin council. ஒரு விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஐஸ்வர்யமுள்ளவனாக இருந்தான், வாலிப வயது, அதோடு அந்த ஆலோசனை சங்கத்தில் ஒரு நபராக 70 பேர் கொண்ட ஆலோசனை சபையில் இவனும் ஒருவனாக ஒரு மத தலைவனாகவும் இருந்தான் என்று வாசிக்கிறோம். We read in Matthew 19, மத்தேயு 19, and behold, one came and said unto him, Good master, what good thing shall I do that I may have eternal life? And he said unto him, Why callest thou me good? There is none good but one, that is God. But if thou wilt enter into life, keep the commandments. And he said unto him, Which? Jesus said, Thou shalt do no murder, thou shalt not commit adultery, thou shalt not steal, thou shalt not bear false witness, honor thy father and thy mother, and thou shalt love thy neighbor as thyself. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக,
உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். ரிச் யங் ரூலர், ஒரு தலைவனாக இருந்த வாலிப ஐஸ்வர்யவான் இயேசுவினிடத்தில் வருகிறான். He is addressing Jesus as good master. Jesus did not object to that honor title, but he is asking, why you are calling me good? Because the word that man used, good, to mean good, belonged only to God, right? Agathos. That means God is referred to as a good one in the world, or good one of the world. நல்ல போதகரே என்று சொல்லும் பொழுது தன்னை ஏன் நல்லவர் என்று அழைக்கிறான் என்பதற்கான காரணத்தை இயேசு கேட்கிறார். நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் நல்ல போதகரே என்று கேட்கும்பொழுது, நல்ல போதகர் என்று சொல்வதற்கு போதகரே என்று சொல்லியிருந்தால் பரவாயில்ல, நல்ல போதகர். ஏன்னால் அந்த வார்த்தை நல்ல என்று சொல்லப்படுகிற வார்த்தை அவர்களுடைய முறைமையின்படி அந்த காலத்தில் தேவன் ஒருவருக்கே செலுத்தப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. அகாத்தோஸ் என்று கிரேக்க மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதர் குட் திங்ஸ், கலோஸ், மீதி சாதாரணமான காரியங்களுக்கு, நன்மையான காரியங்களுக்கு வேறு ஒரு பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வாலிபன் உபயோகித்த பதம் தேவனுக்கு மட்டுமே செலுத்தக்கூடிய பதமாக இருந்தது. This man used a word, agathos, which belonged only to God. That's why Jesus is asking, why do you call me good? There is none good except God. Right? In other words, to say, do you recognize that I am God come in the flesh? Right? Whether it be in the Bethlehem manger, or in the wilderness, or in the river banks of Jordan, or on the cross. Jesus was God incarnate. Hallelujah. பெத்லஹேம் தொழுவத்தில் ஆகட்டும், வனாந்தரத்தில் சோதிக்கப்படும் வேளையில் ஆகட்டும், கல்வாரியிலே சிலுவையிலே தொங்கிற பொழுதும் சரி, எந்த வேளையிலும் இயேசு மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவனே. So when this man addressed Jesus, good master, agathos, Jesus is asking, do you recognize me? Why do you call me good? The title that belongs only to God. If he was not God, he would say, don't call me God. அவர் தேவனாக இல்லை என்றால் அப்படி அந்த பதத்தை உபயோகிக்காதே, அப்படி என்னை கூப்பிடாதே என்று சொல்லியிருப்பார். Right? Now he is only asking, why do you call me? Do you recognize who I am? Right? When we come to the Lord also, we must be very careful what phrase we use in addressing the Lord. Right? As believers, this is very important. Right? We can't crown the Lord with the empty words. Our words must carry meaningful meaning, and our words must be meaningful to Him. He is listening to every word, every conversation. நாம் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுதும், அவரிடத்தில் சொல்லும் பொழுதும், பேசும்பொழுதும், ஜெபிக்கும் பொழுதும் சரியான வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும். அவர் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கிறார். அர்த்தமுள்ள வார்த்தைகளாக இருக்கணும். Sometimes we can't just, without meaning, without understanding, just thinking that we are praising God, saying so many things which we ourselves don't know. No, that's not good. நமக்கே தெரியாத புரியாத காரியங்களை, பெரிய பெரிய வார்த்தைகளை உபயோகித்து நாம் அவரை துதிக்கிறோம் என்று நினைத்து கொண்டு அப்படிலாம் செய்யக்கூடாது. ரைட். திஸ் மேன் இஸ் ஆஸ்கிங், குட் மாஸ்டர், வாட் ஷல் ஐ டூ? ஜீசஸ் சேயிங், வை டு யூ கால் மீ? அவர் தேவனாக இல்லை என்றால் அந்த பதத்தை உபயோகிக்காதேன்னு சொல்லியிருப்பார். இங்கே ஏன் உபயோகித்தார் என்று தான் கேட்கிறார். There's only one good, is acknowledging.
And then, without waiting for an answer, Jesus is saying, if you will enter into life, if you want everlasting life, keep the commandments. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் பொழுது அவனிடத்தில் நித்திய ஜீவன் இல்லை, ஏதோ குறை இருக்கிறது அர்த்தம். The word, the kingdom of God, entering into the kingdom of God and receiving eternal life are one and the same. They are synonymous. They are one and the same. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதும் அந்த வார்த்தையும், அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது என்ற வார்த்தையும் ஒரே அர்த்தம் கொண்டது. This man is asking, what must I do to inherit eternal life? And Jesus is saying, keep the commandments. In other words, to say, through the law, through the commandments, by obeying the commandments, certainly God gave those commandments to give us eternal life through that. இந்த கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளும்படியாக இயேசு சொல்லுகிறாரே, அந்த கற்பனைகளை எல்லாம் கை கொண்டால் நித்திய ஜீவனில் பிரவேசிக்கலாம் என்ற அர்த்தத்தோடு தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தேவன் முதல்ல மோசையின் மூலமாக கொடுத்த பிரமாணங்கள் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இருந்தது. பட் மேன் குட் நாட் கீப் த லா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் சின்ஃபுல் நேச்சர். ஆனால் மனிதன் அவனுடைய பாவத்தன்மை அவனுக்குள்ளாக இருந்தபடியால் தேவன் நன்மையாக கொடுத்த அந்த கற்பனைகளை அவன் முழுமையாக கை கொள்ள முடியவில்லை. That's why God himself had to come down as Jesus Christ, as man, to fulfill all the commandments on our behalf. அதனால் தான் அந்த தேவனே மனுஷனால் மற்றும் பாவத்தன்மையில் நிறைந்த மனுஷனால் செய்ய முடியாததை பாவம் இல்லாதவராக இயேசு கிறிஸ்துவாக இறங்கி வந்து அந்த முழு கற்பனைகளையும் அவரே கை கொண்டு நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தவரானார். Praise God. So all the commandments of God are kept by Jesus and then fulfilled in Jesus Christ. தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் அவர் கை கொண்டு நமக்காக நிறைவேற்றினார். If you want everlasting life, keep the commandments. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் பொழுது அவனிடத்தில் நித்திய ஜீவன் இல்லை, ஏதோ குறை இருக்கிறது அர்த்தம். The word, the kingdom of God, entering into the kingdom of God and receiving eternal life are one and the same. They are synonymous. They are one and the same. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதும் அந்த வார்த்தையும், அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது என்ற வார்த்தையும் ஒரே அர்த்தம் கொண்டது. This man is asking, what must I do to inherit eternal life? And Jesus is saying, keep the commandments. In other words, to say, through the law, through the commandments, by obeying the commandments, certainly God gave those commandments to give us eternal life through that. இந்த கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளும்படியாக இயேசு சொல்லுகிறாரே, அந்த கற்பனைகளை எல்லாம் கை கொண்டால் நித்திய ஜீவனில் பிரவேசிக்கலாம் என்ற அர்த்தத்தோடு தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தேவன் முதல்ல மோசையின் மூலமாக கொடுத்த பிரமாணங்கள் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இருந்தது. பட் மேன் குட் நாட் கீப் த லா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் சின்ஃபுல் நேச்சர். ஆனால் மனிதன் அவனுடைய பாவத்தன்மை அவனுக்குள்ளாக இருந்தபடியால் தேவன் நன்மையாக கொடுத்த அந்த கற்பனைகளை அவன் முழுமையாக கை கொள்ள முடியவில்லை. That's why God himself had to come down as Jesus Christ, as man, to fulfill all the commandments on our behalf. அதனால் தான் அந்த தேவனே மனுஷனால் மற்றும் பாவத்தன்மையில் நிறைந்த மனுஷனால் செய்ய முடியாததை பாவம் இல்லாதவராக இயேசு கிறிஸ்துவாக இறங்கி வந்து அந்த முழு கற்பனைகளையும் அவரே கை கொண்டு நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தவரானார். Praise God. So all the commandments of God are kept by Jesus and then fulfilled in Jesus Christ. தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் அவர் கை கொண்டு நமக்காக நிறைவேற்றினார். Said, keep the commandments. He said, what? Which commandments? கற்பனைகளை கைக்கொள்ளு சொல்லும்பொழுது அவன் என்ன விளக்கம் கேட்கும்பொழுது, said, thou shalt not commit adultery, thou shalt not bear false witness, thou shalt, all those commandments.
களவு செய்யாமல் இருப்பாயாக, கொலை செய்யாமல் இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பாயாக, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று எல்லாவற்றையும் சொல்லி பிறனிடத்தில் உம்மிடத்தில் நீர் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. So he says finally, love your neighbor as yourself, honor your father, mother, all these commandments. But the man replied, all these things have I kept from my youth up. What lack I yet? See how sincere this man has been right from the young age, having a desire to draw near to God, to find meaning in life, to find satisfaction, and to have that assurance of salvation, to have that gift of eternal life. இந்த வாலிப வயதிலே சிறு வயது முதற்கொண்டே என்று சொல்கிறான், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதற் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவென்ன. With all that, he knew the lack deep within him. There was something lacking. How sincere he must have been from his youthful days. He has kept all these commandments. Right. Then in Mark we read, Jesus beholding him loved him and said unto him, one thing thou lackest. Go your way, sell whatsoever you have, give to the poor, and thou shalt have treasure in heaven. Come, take up the cross and follow me. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, it's a special word, Jesus loved him. உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். When this man said, I kept all these commandments from my young age, and still I am lacking something. What lack I? What do I lack? Jesus, beholding him, he loved him. Right? Because this man was honest enough to admit his emptiness before the Lord. இயேசு கிறிஸ்து அவனில் அன்பு கூர்ந்து என்று சொல்லப்பட்ட பதம். ஏனென்றால் அவன் தன்னிடத்தில் இருக்கிற குறையை உணர்ந்தவனாக, சிறு வயது முதற்கொண்டே எல்லா கற்பனைகளையும் கை கொண்டிருக்கிறேன், இருந்தாலும் என்னிடத்தில் குறைவு உண்டே, என்ன குறை, அதை எப்படி நிவர்த்தி செய்கிறது என்று உண்மையாக உத்தமனாக இயேசுவினிடத்தில் கேட்கிறபடியால் இயேசு அவனிடத்தில் விசேஷித்த அன்பு கூர்ந்தவராக சொல்லுகிறார். Jesus loved him. When we are honest with ourselves, the Lord loves us. நாம் நம்மில் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்றால் நம்மை குறித்தே பெருமை பாராட்டுவது சகஜம். To be proud is very common. We are all proud of ourselves, right? To think high of ourselves, right? Not to know our own weakness, not to know our own lack. But this man was very, very honest. That's why Jesus loved him, right? And he was interested in making sure that this vacuum in his life was removed. நாம் எல்லோரும் பெருமிதம் கொண்டவர்களாக நம்மை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருப்போம். ஆனால் இந்த வாலிபன் தன்னிடத்தில் இருந்த குறையை உணர்ந்து அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறதுனால, என்னிடத்தில் என்ன குறை என்று கேட்கிறதுனால இயேசு அவனின் அன்பு கூர்ந்து அந்த குறையை சுட்டி காண்பிக்கிறார். Jesus is pointing to that very thing that he was lacking. One thing you lack. One thing you lack. Right? Jesus is saying to them. And then Jesus is saying, if you want to enter into life, not that this man was dead, he was, in other words to say, the fullness of God as God intended. தேவனுடைய நிறைவை பெற்றவனாக, தேவனுக்குள்ளாக அந்த பரிபூர்ணமான ஜீவனை பெற
sell all that you have, give to the poor. There will be treasure for you in heaven. Come, take up your cross, follow me. Jesus is giving a prescription here. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மருத்துவர்லாம் ஒரு நோயாளிக்கு கொடுக்கிற சீட்டை போல சொல்கிறார், உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்றுவிடு. முதலாவது அதை எடுத்து எல்லா தரித்திரருக்கும் கொடுத்து விடு. அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் இருக்கும். பிறகு என்னை பின்பற்றி வா. எப்படி? சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா. Take up your cross, follow me. This man was grieved. The young man heard that saying. He went away sorrowful, for he had great possessions. இயேசு அப்படி சொன்னதும் அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். It's interesting to note in the Gospels what the Lord said to each and every person differently. He did not say the same thing to every person he met. இயேசு அவரை சந்தித்த ஒவ்வொருவருக்கும் ஒரே காரியத்தை சொன்னவராக இல்லை, ஒவ்வொருவருடைய தேவையும் அறிந்து அவருடைய ஒவ்வொருவருடைய நிலைமைக்கு ஏற்றபடி சரியானதை சொன்னார். He told this young man because he knew who he was, what he was. அவன் யார், அவனுக்கு என்ன உண்டு என்ற எல்லாம் அறிந்தவராக இயேசு இந்த வாலிபனிடத்தில் சொல்கிறார், உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்றுவிடு. முதல்ல தரித்திரருக்கு கொடு. Sell all that you have, give to the poor. Right? This man, when he heard that, he went away. He did not obey Jesus' word, but he went away because he went away full of sorrow. He came full of question, and now he is going back much more heavier than he came. பலுவோடு வந்தான், அதிக பலுவோடு திரும்பி போகிறான். Can one come to Jesus and go away sorrowful? Yes, of course. When we don't take heed to the words of the Lord, then we will be in a worse condition as we go away from him. இயேசுவினிடத்தில் ஒருவன் வந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவான் என்றால் இருந்த நிலையை காட்டில் அவருடைய நிலைமை மோசமாகத்தான் இருக்கும். He had great possession. He was a very, very wealthy man. And that was the reason that Jesus said, sell all that you have, give to the poor. அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவன். அதனால்தான் இயேசு கிறிஸ்து உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்றுவிடு, அதை தரித்திரனுக்கு கொடு என்று சொல்கிறார். Is this the way that Jesus is asking us to come? No, not at all. Right? இப்படித்தான் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோருக்கும் ஒவ்வொருவருக்கும் சொல்வாரா? இல்லவே இல்லை. Because this man's need was different. His case was a peculiar case. Like a doctor would deal with every patient differently according to the disease, so this divine physician is dealing with each soul, including this man, according to his disease, the spiritual disease. ஒரு வைத்தியன் எப்படி ஒவ்வொரு பிடியாளருக்கும் தகுந்தபடி அவளுடைய நோய்க்கு ஏற்றபடி மருத்துவம் அளிக்கிறாரோ, அதுபோல பரம வைத்தியராகிய இயேசு கிறிஸ்துவும் இவனுடைய ஆத்ம தேவைக்கு ஏற்றபடி அவனுடைய ஆத்ம நோயை போக்கும்படியாக சரியானதை சொல்லுகிறார். This man had great possessions, wealth, and Jesus touched that. இவனுக்கு மிகுந்த ஆஸ்தி இருந்தது, அதை தான் இயேசு தொட்டார். இது எல்லாவற்றையும் விட்டுவிடு, நித்திய ஜீவனுக்கு. இந்த எல்லா ஆஸ்தி இருந்தும் இவனிடத்தில் குறை இருக்கிறத உணர்றான். என்னிடத்தில் ஒரு குறை உண்டு,
அதை எப்படி நிவர்த்தி செய்கிறது? This man had so much of wealth and still he was lacking. Right? So Jesus is saying, if you want to enter into life, throw away all that money. Give to the poor. தரித்திரருக்கு கொடு. And for obeying his commandment, Jesus is giving the reward then and there. அப்பேற்பட்ட கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு இயேசு கிறிஸ்து உடனேயே பதில் சொல்கிறார். தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும். You will have a treasure in heaven for obeying my word. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால உன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுக்கிறதுனால பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். Can the Lord say anything like that to us today? Is it the way to reach heaven? No. Right. Why the Lord is dealing with this man like that? ஏன் இப்படி இந்த வாலிபனோடு ஆண்டவர் இடைபடுகிறார்? We'll see that. So when this man heard that, he didn't take heed, he didn't want to obey. He came with a different expectation, but he is going away with a heavy heart, sorrowful. இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு வந்தையை காட்டிலும் அதிக வருத்தத்தோடு பாரத்தோடு திரும்பி செல்கிறான். இயேசு சொன்னதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. Jesus did not run after him. Come on, don't sell all, okay, keep whatever you want and then give only a part of it to the poor. இயேசு உடனே ஓடிப்போ, என்னை விட்டு போகாத, இங்கே வா, பாதியை மட்டும் விட்டு பாதியை தரித்திரருக்கு போதும். No compromise, no mincing of words. Right? What he had said, அவர் என்ன சொன்னாரோ சொன்னது தான். அவன் பின்னாடி ஐஸ்வர்யனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர் பின்னாடி இயேசு ஓடுகிறதில்லை. Right? God's demand is always like that. He will never compromise. He will never subtract from what he had said to us. His commandments are commandments. அவருடைய கற்பனைகள் எல்லாம் கற்பனைகள். அவைகளுக்கு கீழ்ப்படியதான் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோமே தவிர அவருடைய வார்த்தையை குறைத்து கொள்ளவோ கூட்டிக் கொள்ளவோ மாட்டார். கர்த்தருடைய வார்த்தை. He went away and Jesus never ran after him. மிகுந்த வருத்தத்தோடு அவன் போகும்போது, துக்கமடைந்தவனா போகும்பொழுது இயேசு அவன் பின்னாடி ஓடி போகலை. He said something else. வேற என்னவோ சொன்னார். எல்லாவற்றையும் விட்டுவிடு, நித்திய ஜீவனுக்கு இந்த எல்லா ஆஸ்தி இருந்தும் இவனிடத்தில் குறை இருக்கிறத உணர்றான். என்னிடத்தில் ஒரு குறை உண்டு, அதை எப்படி நிவர்த்தி செய்கிறது? This man had so much of wealth and still he was lacking. Right? So Jesus is saying, if you want to enter into life, throw away all that money. Give to the poor. தரித்திரருக்கு கொடு. And for obeying his commandment, Jesus is giving the reward then and there. அப்பேற்பட்ட கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு இயேசு கிறிஸ்து உடனேயே பதில் சொல்கிறார். தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும். You will have a treasure in heaven for obeying my word. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால உன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுக்கிறதுனால பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். Can the Lord say anything like that to us today? Is it the way to reach heaven? No. Right. Why the Lord is dealing with this man like that? ஏன் இப்படி இந்த வாலிபனோடு ஆண்டவர் இடைபடுகிறார்? We'll see that. So when this man heard that, he didn't take heed, he didn't want to obey. He came with a different expectation, but he is going away with a heavy heart, sorrowful.
இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு வந்தையை காட்டிலும் அதிக வருத்தத்தோடு பாரத்தோடு திரும்பி செல்கிறான். இயேசு சொன்னதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. Jesus did not run after him. Come on, don't sell all. Okay, you keep whatever you want and then give only a part of it to the poor. இயேசு உடனே ஓடிப்போ, என்னை விட்டு போகாத, இங்கே வா, பாதியை மட்டும் விட்டு பாதியை தரித்திரருக்கு கொடு, போதும். No compromise, no mincing of words. Right? What he had said, அவர் என்ன சொன்னாரோ சொன்னது தான். அவன் பின்னாடி ஐஸ்வர்யனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர் பின்னாடி இயேசு ஓடுகிறது இல்லை. ரைட்? God's demand is always like that. He will never compromise. He will never subtract from what he had said to us. His commandments are commandments. அவருடைய கற்பனைகள் எல்லாம் கற்பனைகள். அவைகளுக்கு கீழ்ப்படியே தான் நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோமே, கடமைப்பட்டு இருக்கிறோமே தவிர அவருடைய வார்த்தையை குறைத்து கொள்ளவோ கூட்டிக் கொள்ளவோ மாட்டார். கர்த்தருடைய வார்த்தை. He went away and Jesus never ran after him. மிகுந்த வருத்தத்தோடு அவன் போகும்போது, துக்கமடைந்தவனா போகும்பொழுது இயேசு அவன் பின்னாடி ஓடி போகலை. He said something else. வேற நோ சொன்னார். Jesus is saying that, children, how hard is it for them that trust in riches to enter into the kingdom of God? It is easier for a camel to go through the eye of a needle than for a rich man to enter into the kingdom of God. பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். As Jesus saw this young man, rich young ruler, going back with a heavier heart, he's telling his disciples, children, how hard it's for those who trust in riches to enter into the kingdom of heaven. Easier for a camel to go through an eye of a needle than for a rich man to enter into the kingdom of heaven. Why, when the disciples heard that, they were exceedingly amazed, saying, who then can be saved? அப்படி என்றால் யார் ரட்சிக்கப்பட முடியும்? சீஷர்கள் அதை கேட்டபொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். Rich man cannot be saved? What are you saying, Lord? You are saying how hard it is for rich men to enter into the kingdom of heaven. ஐஸ்வர்யவான் பரலோகத்தை பிரவேசிப்பது அரிது. Because the Jews of those days, even today, money-minded people, right? They only rule the world today. All the international bankers. Anyway, they used to have that opinion. Whom God loves, him he makes rich. That used to be their saying. தேவன் யார் மேலே பிரியமாக இருக்கிறாரோ அவனை ஐஸ்வர்யனாக்குகிறார். அப்பேற்பட்ட அபிப்பிராயம் கொண்டிருந்தவர்கள் யூதர்கள். So the riches and wealth was God's approval upon one man. யாரிடத்தில் ஐஸ்வர்யமும் பணமும் செல்வாக்கும் இருக்கிறதோ அவன் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற அபிப்பிராயம் அவர்களுக்குள்ள இருந்தது. So when Jesus said how hard it is for rich men to enter into the kingdom of heaven, they say, if rich men cannot go to heaven, who can go? Because he is already blessed of God in this life. Who can go? This blessed man cannot go to heaven. அதனால் இயேசு ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு சொல்லும் பொழுது சீஷர்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம்.
ஐஸ்வர்யவான தேவன் பணத்தினால் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவன் பரலோகத்தில் போக முடியலனாக்க யார் பரலோகத்துக்கு போவார்கள்? யார் தான் பரலோகத்துக்கு போக முடியும்? ஐஸ்வர்யவானே பரலோகம் போக முடியாது. The rich man cannot go to heaven. Jesus didn't say that exactly, that rich men cannot go to heaven. Don't worry. ஐஸ்வர்யவான் பரலோகம் போக முடியாதுன்னு இயேசு சொல்லலை. Look at his words correctly. How hard is it for them that trust in riches to enter into the kingdom of God? ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. This man had so much wealth that he thought with wealth he could buy a ticket to enter into life, to receive eternal life. He could do something with that money, whatever his imagination was. Right? இந்த மனிதனுடைய வாலிபனுடைய எண்ணம் என்னவாக இருந்தாலும் மனதில் அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு எதையாவது செய்து நித்திய ஜீவனை சம்பாதித்துக் கொள்ளலாமா? That's why Jesus touched his weak point. அதனால்தான் அவனுடைய பலவீனமான இடத்தை இயேசு சுட்டி காண்பித்தார். Sell all that you have. Don't depend on this money to enter into the kingdom of heaven. அதனால்தான் இயேசு அந்த ஐஸ்வர்யனிடத்தில் சொல்கிறார், இந்த பணத்தை கொண்டு நீ பரலோகத்தை அடைய முடியாது. How hard it's for them who trust in riches to enter into the kingdom of heaven. Right? God blesses wealth, riches. They are all the blessings of God, no doubt. But we can't put our trust in that. Because we have wealth, we can't think that God favors us. Wealth can be today, gone tomorrow. ஐஸ்வர்யவான் இன்றைக்கு ஐஸ்வர்யம் இருக்கும், நாளைக்கு போய்விடும். ஐஸ்வர்யமெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் ஒரு விதத்தில் உண்மை இருந்தாலும் அது இருக்கிறதுனால தேவன் எப்பொழுதுமே நம்ம அதன்படியே நடத்துவார். அவருக்கு பிரியமாக இருக்கலாம்ன்றலாம் நினைத்து விடக்கூடாது. ஐஸ்வர்யம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போய்விடும். That's why Jesus told this young man, don't trust in your riches. Throw away the riches. Sell all your property. Give to the poor. And Jesus didn't say, you're going to be a pauper to enter into the kingdom of heaven. You are going to enter into the kingdom of heaven as a rich man. There will be treasure for you in heaven when you obey my word. Hallelujah. இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், எல்லாவற்றையும் விட்டு விட்டு தரித்திரனுக்கு கொடு, நீ தரித்திரனாக பரலோகத்தில் போவாய்னு சொல்லலை. என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால, நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உன்னுடைய இந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காமல் என் மேலே நம்பிக்கை வைக்கிறதுனால பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. Thank God for that word. There will be treasure for you in heaven when we obey the word of God. தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசத்தை செயல்படும் பொழுது நமக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் இருக்கு. ஹல்லேலூயா. Then Jesus went on to say one more thing that baffled the disciples. Flabbergasted. He said, how hardly trust in riches enter into the kingdom. It's easier for a camel to go through the eye of a needle than for a rich man to enter into the kingdom of God. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். Unimaginable. யோசித்தே பார்க்க முடியாது. Camel, such a huge animal with all its bags and baggages and all that. Eye of a needle. ஒரு பெரிய ஒட்டகம், அவ்வளோ பெரிய உருவம், அந்த மிருகத்து ஒரு சின்ன ஊசியினுடைய காது, அதுக்குள்ளே நூலே போகாது. நூல் போகிறதுக்கே கஷ்டப்பட்டு போகணும். அந்த ஓட்டைக்குள்ள ஒரு பேர்பட்ட ஒட்டகம், அது கூட எளிதாக இருக்கும். Even that will be possible than for a rich man to enter into the kingdom of heaven.
ஒரு ஐஸ்வர்யம் பரலோகத்தில் பிரவேசிக்கிறதை காட்டிலும் இது ஈஸியாக இருக்கும். திஸ் இஸ் இம்பாசிபிள். தட் மீன்ஸ் தட்ஸ் ஆல் த மோர் இம்பாசிபிள். ஒட்டகமானது ஒரு ஊசியினுடைய காதுக்குள்ளே போக முடியாதது எப்படி சாத்தியமில்லாத காரியமோ, அதுபோலவே அதற்கும் மேலாகவே சாத்தியமில்லாதது ஒரு ஐஸ்வர்யவான் பரலோகத்தை அடைவது. Why Jesus is saying this? He is shocking the disciples and us also more and more and more and more with regard to entering into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை குறித்து இயேசு கிறிஸ்து இன்னும் பிரமிக்கத்தக்கதாக இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. என்னுடைய ஐஸ்வர்யெல்லாம் போதாதுன்னுட்டார். ஐஸ்வர்யத்தை கொண்டு பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னுட்டார். ஒட்டகம் கூட ஒரு ஊசியினுடைய காதில், ஈவன் என்ன, camel can go through the eye of a needle. You know, some people used to say there was a gate called Camel's Gate and this and that, and like no, there was no gate like that. And Jesus is giving this literal word to word example. He meant a camel, he meant the eye of a needle. இயேசு அந்த காலத்தில் ஏதோ எருசலேமுக்கு நிறைய வாசல்கள் உண்டு, இந்த கேட் அந்த கேட்னு, அதுக்குள்ளே போகிறது இல்லை, அதெல்லாம் தவறான வியாக்கியம். அந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. கேமல் கேட்டு நீடில் கேட்டுன்றதுலாம் இல்லவே இல்லை. எப்படி இது சாத்தியமே இல்லாததுன்றதை சொல்கிறார். ஒரு ஒட்டகம் தான், அது ஊசி தான், ஊசியினுடைய காது அவ்வளோதான். அதுக்குள்ளே எப்படி ஒட்டகம் போக முடியும்? அவ்வளோ முடியாதது. அதுக்கு மேலே ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது என்று சொன்னார். ரைட். தென் திஸ் completely baffled the disciples. When his disciples heard, they were exceedingly amazed. Who then can be saved? அவருடைய சீஷர்கள் அதை கேட்டபொழுது மிகவும் ஆச்சரியப்படுறதில்லை, பிரமித்து, ஷாக்ட். அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். They were shocked. Rich man, we've been thinking that rich man is one that God has favored, blessed him, and all the wealth and riches are all blessings of God. And then this man, having been blessed, he will have a place in heaven. All that is our opinion. But you have shattered all that. And you have said, rich man cannot enter into the kingdom of heaven. Who only can go to heaven? The சீஷர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சி, அதிர்ச்சி. ஐஸ்வர்யவான் சொத்து சம்பத்து இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றவன் பரலோகத்துக்கு போவான்றதெல்லாம் நாங்கள் நினைத்திருந்தோமே. ஒரு ஒட்டகமானது ஊசியினுடைய காதில் போகிறது சாத்தியமாகுமா? ஐஸ்வர்யான் பரலோகத்தில் பிரவேசிப்பது சாத்தியமில்லைன்னு சொல்லிட்டீரே. யார் தான் ரட்சிக்கப்படக்கூடும்? Jesus is giving the answer there. Jesus beheld them. There's a meaning there. He saw them eye to eye. That's the meaning. கண்ணுக்கு கண் நேர பார்த்து சொல்றார். Right? With men this is impossible. But with God all things are possible. இயேசு அவர்களை கண்ணோக்கி கண்ணுக்கு கண்ணாக பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். வாட் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். ஐஸ்வர்யவான் எல்லா ஐஸ்வர்யத்தை வைத்துக்கொண்டு அதை பரலோகத்துக்கு போகணும்னு பார்க்கிறார். திரளான செல்வம், எதையாவது இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இவனுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம், இதை வாங்கலாம், கோயில் கட்டலாம், ஊழியத்துக்கு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், பரலோகத்துக்கு ஈஸியாக போயிடலாம். The rich man has so many hopes, with all his money build a church and help this ministry, help that ministry, distribute the money.
as he likes, with all that he can go to heaven. Shattered. Impossible. So, சாத்தியமில்லைன்னுட்டார். மனுஷரால் இது கூடாது. To get into heaven, Jesus says, it's impossible with men. பரலோகம் போகிறது, நித்திய ஜீவனை பெறுகிறது, இதெல்லாம் மனுஷரால், அவனுடைய செயல்னால, அவனுடைய பணத்தினால, அவனுடைய திறமையினால, அவனுடைய ஞானத்தினால வருகிறதே இல்லை. Salvation, going into heaven, receiving eternal life, these things you can't earn with your money, you can't do with your good works. It's impossible with any human being, with human activity. It's impossible with man. But all things are possible with God. யாரை வேண்டுமென்றாலும் எப்படிப்பட்டவனையும் தேவன் ரட்சிக்கக்கூடும். தேவன் ரட்சிப்பு என்பது தேவனால் வருகிற காரியம். That's the point Jesus is saying. ரட்சிப்பு பரத்திலிருந்து வருகிறதே தவிர பூமியிலிருந்து பரத்துக்கு போகிறது இல்லை. Salvation or gift of eternal life is something that God gives as a free gift. You can't earn it. You can't merit. You can't do anything to get it. No. Right? Gift of God is eternal life. It's a gift. God gives. With God all things are possible. With God He can save all people. Rich and poor. தரித்திரனோ பணக்காரனோ ஐஸ்வர்யக்காரனோ எல்லாரையும் ரட்சிக்கிறவர் அவர். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அவர் தான் எல்லாரையும் ரட்சிக்கிறவர். Salvation is a free gift. That's what God is saying. And salvation is only by the Lord. God is the one to forgive. God is the one to admit one. God is the one to bring one into the kingdom of heaven. God takes, it's all of God. The God who created man, even though man sinned, it's He who takes the step and comes to redeem man to Himself. மனிதனை தன்னுடைய சாயலில் சிருஷ்டித்தவர். மனிதன் பாவம் செய்து அவனாக விழுந்தாலும் அவனை மீட்கும்படியாக தேவனே இறங்கி வருகிறார். ரட்சிப்பு தேவனுடையது. இட்ஸ் a free gift. தேவன் அருளுகிற இலவசமான வரம். You can't earn it with all your money. உன்னுடைய பணத்தினால இல்லை. You give all your money to as donations, as build this church, that church, it avails nothing. உன்னுடைய பணத்தை வைத்து கட்டடம் கட்டுறதோ, கோயில் கட்டுறதோ, தான தர்மம் பண்ணுறதோ, அதெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு உபயோகம் இல்லாதது. Salvation is a free gift. With men this is impossible. Man cannot work his way to heaven. மனிதன் தன்னுடைய திறமையினால, ஞானத்தினால, புகழினால, பெயர்னால, பணத்தினால பரலோகத்தை அடைய முடியாது. ஆனால் பரத்திலிருந்து இறங்கி வருகிற தேவன், it's with God all things are possible. The disciples have understood that. They have understood very much. What a free salvation. What a gift from God. And Jesus told this rich young ruler, sell all that you have and give to the poor, because he came with a wrong notion that with money somehow or other he could fill that vacuum, he could have that relationship with God, he can get into the kingdom of heaven. அந்த பணம் ஐஸ்வர்யத்தை வைத்து அவன் எதையாவது செய்து அவனுக்குள்ளே இருக்கிற வெறுமையை போக்கி நித்திய ஜீவனை அடையலாம், பரலோக ராஜ்யத்தை அடையலாம் என்ற பணத்தினால் செய்யக்கூடிய ஒரு காரியமாக வந்தான். That's why Jesus said, throw away your money. I don't want your money to get into heaven. பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு இந்த பணம் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை. பணம் உன்னை ரட்சிக்காது, உன்னுடைய ஐஸ்வர்யம் உன்னை ரட்சிக்காது. That's why Jesus said, more than all your perishing treasure, you will have treasure in heaven. I will give you treasure in heaven when you obey my word. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உன்னுடைய ஆஸ்தி இல்லை, உன்னுடைய பொருள் இல்லை, இவைகளெல்லாம் நீ தூக்கி எறிந்து என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷன் நான் தருவேன், அங்கே உண்டாயிருக்கும். Who do you think Jesus is?
The heaven of heavens cannot contain him. The cattle on 1,000 hills are all his. Earth is only his footstool. The gold in every mine, cattle on 1,000 hills are all his. Right? Heaven and earth is his. Right? He says, when you obey my word, when you come my way, you will have treasure in heaven. உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்னுடைய வழியின்படி வந்தால். Then Peter says, Lord, you told that man to give away everything, sell everything, and then you said you will have treasure in heaven. We have also left all our business, Lord, fishing business. Sometimes the fishing business could be fishy business. Then answered Peter and said unto him, Lord, behold, we have forsaken all, and followed thee. What shall we have therefore? பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். Lord, you told that rich young ruler to sell all that he had, you will have treasure in heaven, he said. Lord, we also left our business, fishing business. We have left all that. Our parents, we have come, we are following you. What are you going to give us in heaven? Right? Interesting to know that we can live, we can sacrifice nothing in this world for which we will not get benefits in heaven. கர்த்தருக்காக இந்த பூமியிலே நாம் எதையுமே தியாகம் செய்துவிட்டு பரலோகத்தில் பலன் கிடைக்காது என்றதில்லை, அதிக பலன் உண்டு. Peter is interested in knowing, we have also forsaken all this because you called us, Lord. நீ எங்களை அழைத்ததுனால இவைகளெல்லாம் விட்டுட்டு வந்தோம். எங்களுடைய தொழிலை, வியாபாரத்தை உம்மை பின்பற்றி வரோம், உம்முடைய சீஷராக வரோம். Come and follow me, you said. என்னை பின்பற்றி வான், இப்படியே வரோம். எங்களுக்கு என்ன இருக்கு? Right? You want to know your future? No, nothing wrong with that. You can be, as a matter of fact, you can ask the Lord and the Lord will be pleased to give you an answer. Yes. He is no man's debtor. ஒருவனுக்கு அவர் கடனாளி இல்லை. When he is telling you to do something and when you obey, definitely there is a reward. Hallelujah. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறதை செய்யும் பொழுது கட்டாயம் கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். அவர் யாருக்கு கடனாளி இல்லை. அந்த பணம் ஐஸ்வர்யத்தை வைத்து அவன் எதையாவது செய்து அவனுக்குள்ளே இருக்கிற வெறுமையை போக்கி நித்திய ஜீவனை அடையலாம், பரலோக ராஜ்யத்தை அடையலாம் என்ற பணத்தினால் செய்யக்கூடிய ஒரு காரியமாக வந்தான். That's why Jesus said, throw away your money. I don't want your money to get into heaven. பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு இந்த பணம் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை. பணம் உன்னை ரட்சிக்காது, உன்னுடைய ஐஸ்வர்யம் உன்னை ரட்சிக்காது. That's why Jesus said, more than all your perishing treasure, you will have treasure in heaven. I will give you treasure in heaven when you obey my word. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உன்னுடைய ஆஸ்தி இல்லை, உன்னுடைய பொருள் இல்லை, இவைகளெல்லாம் நீ தூக்கி எறிந்து என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் நான் தருவேன், அங்கே உண்டாயிருக்கும். Who do you think Jesus is? The heaven of heavens cannot contain him. The cattle on 1,000 hills are all his. Earth is only his footstool. The gold in every mine, cattle on 1,000 hills are all his. Right? Heaven and earth is his. Right? He says, when you obey my word, when you come my way, you will have treasure in heaven. உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்னுடைய வழியின்படி வந்தால். Then Peter says, Lord, you told that man to give away everything, sell everything, and then you said you will have treasure in heaven. We have also left all our business, Lord, fishing business.
Sometimes the fishing business could be fishy business. Then answered Peter and said unto him, Lord, behold, we have forsaken all, and followed thee. What shall we have therefore? பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். Lord, you told that rich young ruler to sell all that he had, you will have treasure in heaven, he said. Lord, we also left our business, fishing business. We have left all that. Our parents, we have come, we are following you. What are you going to give us in heaven? Right? Interesting to know that we can live, we can sacrifice nothing in this world for which we will not get benefits in heaven. கர்த்தருக்காக இந்த பூமியிலே நாம் எதையுமே தியாகம் செய்துவிட்டு பரலோகத்தில் பலன் கிடைக்காதுன்றது இல்லை, அதிக 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 பலன் உண்டு. Peter is interested in knowing, we have also forsaken all this because you called us, Lord. நீ எங்களை அழைத்ததுனால இவைகளெல்லாம் விட்டுட்டு வந்தோம். எங்களுடைய தொழிலை, வியாபாரத்தை உம்மை பின்பற்றி வரோம், உம்முடைய சீஷராக வரோம். Come and follow me, you said. என்னை பின்பற்றி வான், பிரிய வரோம். எங்களுக்கு என்ன இருக்குது? Right? You want to know your future? No, nothing wrong with that. You can be, as a matter of fact, you can ask the Lord and the Lord will be pleased to give you an answer. Yes. He is no man's debtor. ஒருவனுக்கு அவர் கடனாளி இல்லை. When he is telling you to do something and when you obey, definitely there is a reward. Hallelujah. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறதை செய்யும் பொழுது கட்டாயம் கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். அவர் யாருக்கு கடனாளி இல்லை. You are going to give us, Lord. Peter never would have imagined the answer from Jesus. And I tell you, all of us also never know the glory that awaits us. You know what Jesus told Peter? Jesus said unto them, verily I say unto you, that you which have followed me in the regeneration, when? In the regeneration, when the Son of Man shall sit in the throne of his glory, hallelujah, you also shall sit upon 12 thrones, judging the 12 tribes of Israel, hallelujah. And everyone that hath forsaken houses, brethren, sisters, father, mother, wife, children, land, for my name's sake, shall receive 100-fold and shall inherit everlasting life. But many that are first shall be last, and the last shall be first. Here is the word that we use. Verse 30. Many that are first shall be last, and the last shall be first. Remember where he is using that word, why he is using, what context he is speaking. That's very important. If you want to understand something in God's word, you must always go with the context. Never go without the context to read a word. Or don't even take the promises, so-called promises, taking out of context. You must always see to whom God is speaking, in what context he is saying, and all that. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே, இப்பொழுதில்லை, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும்
பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். நாம் தாறுமாறாக உபயோகிக்கிற வார்த்தையை இங்கு ஆண்டவர் உபயோகிக்கிறார். இது ஆண்டவர் உபயோகித்தது என்ற வார்த்தையை நம்ம உணர்ந்திருந்தால் நம்ம இனிமேல் இந்த மாதிரி அந்த வார்த்தையை உபயோகிக்க மாட்டோம். முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோர் என்றது. எப்பொழுதுமே தேவ வசனத்தில் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டால் அது யாருக்கு சொல்லப்பட்டது, எந்த இடத்துல சொல்லப்பட்டது, யாரால் சொல்லப்பட்டது, அதெல்லாம் பார்க்கணும். வாக்குத்தத்தம்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுறது தான் தவறு. எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் நமக்குரியவைகள் அல்ல, வரப்போகிற காலங்களில் தேவன் நிறைவேற்ற போகிற இஸ்ரவேலை குறித்த வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்குது. ரைட். தி சர்ச் இஸ் வெரி வெரி கில்ட்டி ஆஃப் ராபிங் த so called blessings from Israel, leaving all the curses to them. But they are not really the blessings for us. They are all meant for the Israel, and they will be fulfilled in the days to come when the Lord reigns upon this earth. Right. So we must all learn as Bible students to contextualize the words. வேதத்தினுடைய எந்த இடத்துல இருக்கிறதோ என்ன சொல்லப்பட்டது என்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். முந்தினோர் அநேகர் பிந்தினோரும், பிந்தினோர் அநேகர் முந்தினோரும் இருப்பார்கள். That's not the end of it. He is continuing, right? Peter is asking, what are we going to have, Lord? We have let, you told that man to leave, and he is going away as a heavy-hearted man. You told us to leave, we have left and come. Beautiful. Peter is matter of fact, no problem. You know, be honest with God, and then you ask questions, the Lord will answer. வாழ்க்கை பிரச்சனைகளில் சில வேளைகளில் சூழ்நிலை உண்மையாக இருக்கும்பொழுது கேளுங்க, ஆண்டவர் சரியாக பதில் சொல்வார். பேதுரு கேட்கிறார், அந்த ஐஸ்வர்யமான எல்லா ஐஸ்வர்யத்தையும் விட்டுவிட சொன்னேன், அவன் முன்பு இருந்ததை காட்டிலும் துக்கத்தோடு போகிறான். நாங்களும் உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன ஆண்டவரே? God is giving, Jesus is giving the right answer here. Right? What is saying that first? I say to you, you have followed me in the regeneration, hallelujah, when the Son of Man shall sit in the throne of his glory. மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது. When did Jesus say that? 2000 years ago. When is it going to happen? Say very very soon, in another say 7 or 8 years or so. So Peter is waiting for the past 2000 years now for this word to be fulfilled. இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். மறுஜன்ம காலத்தில் எப்பொழுது நடக்க போகிறது? இப்போ இயேசு கிறிஸ்து இந்த வருஷம் வந்தார்னா இன்னொரு 7 வருஷம் பொறுத்து இந்த பூமியிலே உயிர்த்தெழுதல்ல 1000 வருட அரசாழ்வாரே, அதை சொல்கிறார். How much Jesus is looking forward to the millennial reign then. அப்போ இருந்த காலத்திலேயே இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூரம் அந்த 1000 வருட அரசாட்சியை எதிர்பார்த்து சொல்கிறார். மறுஜன்ம காலத்தில் மகிமையுள்ள சிங்காசனத்தில் நான் அமர்ந்திருக்கும் பொழுது, மனுஷகுமாரன் தன்னுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, before he was born, the angel told Mary, the Lord God will give unto him the throne of his father David. மரியாள் இடத்துல இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே காபிரியல் தூதன் சொல்றார், கர்த்தராகிய தேவன் அவருடைய தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தார் மேல் என்றென்றைக்கும் அரசாளுவார். He only died on the cross. Is that the end? No. In the regeneration, I am coming back. I am the resurrection. I am coming back. I am going to reign. God's word is going to be fulfilled. I am going to be the ruler, the King of kings, the Lord of lords, ruling in Jerusalem as the son of David, great David's greatest son. Hallelujah. மறுஜன்ம காலத்திலே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே அங்கே காபிரியல் சொன்னார் மரியாள் இடத்துல, தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார்,
இஸ்ரவேல் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார். நடக்கல்ல, சிலுவையில் அறைந்தார்கள். மரித்து உயிர்த்தெழுந்தவர், பரலமேறினவர் 2000 வருஷமாக காத்திருக்கிறார். இந்த நாள் வந்தே தீரும், சீக்கிரமாக வருகிறார். மறுஜென்மமாக மறுஜென்ம காலத்தில் என்று சொன்ன நாள் நடைபெறும், நிறைவேறும். அவர் வந்து இங்கே அரசாளுவார். The day is coming. You also, Peter, shall sit, you 12 apostles. Judas is, in his Jesus' mind, Judas is excluded already. He is meaning Matthias there. 12 thrones will be there, the 12 tribes of Israel. தேவன் தெரிந்து கொண்ட கோத்திரங்கள் ஒரு காலம் போகிறதில்லை. இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து 1000 வருடம் அரசாளுவார்ன்றதை இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அங்கே தன்னுடைய சீஷர்களுக்கும் அதில் என்ன பங்குன்றதை சொல்கிறார். Not only Jesus is going to rule this 1000-year reign from Jerusalem, but the 12 thrones are going to be there over the 12 tribes. The apostles are going to be the judges over Israel in the millennial reign. அந்த அப்போஸ்தலர்கள் 12 பேரும், இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய அப்போஸ்தலர்கள் 12 பேரும் அங்கு 1000 வருட அரசாட்சியில் இயேசு கிறிஸ்து அரசாளும் பொழுது அவர்களும் 12 கோத்திரங்கள் மேல் நியாயம் தீர்ப்பார்கள். God's word, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தம். மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுட்டான்னு வருத்தப்படாத பேதுரு, உனக்கு ஒரு சிங்காசனம் உண்டு. ஹல்லேலூயா. Dear brother, dear sister, what's your sacrifice for the Lord? What has the Lord asked you to sacrifice? You think great of that? Forget it. It's nothing, trash. It's dust. But there's a throne of glory waiting for you. 1000-year reign. As they rule, the 12 apostles over Israel, the 12 tribes of Israel, you also have a portion. Look at the words of Jesus. And verse 29, everyone, not only Israel, but in all the other nations, everyone down through the centuries, 2000 years in my church, everyone that has forsaken houses, brethren, sisters, father, mother, wife, children, lands, for my name's sake, shall receive 100-fold and shall inherit everlasting life. மறுஜென்ம காலத்தில் அவர்கள் 12 கோத்திரங்கள் மேலே உட்கார்ந்தது போல மட்டுமல்ல, என் நாமத்து நிமித்தம் 2000 வருஷமாக இருக்கிற சபையில், உலகளாவிய சபையில், வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். They will be there with me forever. 100-fold. 100 போது 100 அம்மா, 100 அப்பா, 100 மனைவி கிடையாது. Speaks of fullness. 100 out of 100. Right? நிறைவு. Right? திருப்தி. தகப்பனை தாயனை விடுறதுனாக்கா ஏதோ டு forsake இல்லை. For my name's sake, because of the faith. Not, he doesn't mean divorcing wife or husband. No, not at all. When Peter is asking, for your name's sake, you call me and I'm following you, Jesus is saying, whosoever is following me, obeying my word and following my instructions, right, he will receive 100-fold. Fullness of life, fullness of glory, eternal life forever. It's not for time. What you are left is only for time, but you are going to be there throughout eternity. What a promise. What a promise. The day is nearing very soon. In the regeneration, Jesus is not only going to come back with us, the same unchanging Jesus, but praise God, he is going to take his rightful place as a great David's greater son, and he is going to be upon the throne of Israel. And we also, Paul asks that question to the Corinthians, don't you know the saints shall rule this earth? பவுல் அப்போஸ்தலர் கேட்கிறார் கொரிந்திய சபை விசுவாசிகளுக்கு, பரிசுத்தவான்கள் உலகத்தை சுதந்திரிப்பார்கள், நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? Don't you know we shall judge angels? How much more things pertain to this life? பேர்பட்ட வாழ்க்கைக்கு உரியதெல்லாம் என்னென்ன?
நம்முடைய அழைப்புன்றதையே நம்ம அறியாமல் இருக்கிறோம், எதிர்காலத்தை அறியாமல் இருக்கிறோம். இங்கே தான் ப்ராஸ்பெரிட்டி, இங்கே தான் பணம், இங்கே தான் வேணும் எல்லாம். வாட் நேரோ, நாட் ஓன்லி நேரோ விஷன், பட் ஆல்சோ இட்ஸ் அன்காட்லி, இட்ஸ் ஆல் வேர்ல்ட்லினஸ். God bless me, bless me, bless me. No, Jesus is saying, in the regeneration, these things are all passing. These things are all of passing nature. They are all going away. They are not permanent, corrupt. But the undefiled, eternal, everlasting glory is coming. You are going to inherit that. Right? Not the blessing and the prosperity here. In the name of prosperity, one man, I was told, had 38 pairs of shoes and still he was buying shoes. Right? How blasphemous it is, isn't it, to call himself a believer and then to be all this earthly, carnal, worldly mindedness. Jesus is talking about the regeneration. The one who hath forsaken for my name's sake shall receive 100-fold. But he is saying also, he that is first shall be last, last shall be first. What's the meaning there? Why the Lord is putting a riddle there? ஏன் இங்கே ஒரு ஆச்சரியமான ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் தூண்டில் போட்டது போல சொல்லியிருக்கிறார். முந்தினோர் அநேகர் பிந்தினோரும் அநேகர் முந்தினோருமா இருப்பார்கள். ரைட்? எதற்காக அதை சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் வேர் வி ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் ஹார்ட். திஸ் இஸ் வேர் வி ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் கால், த பர்பஸ் அண்ட் ஆல் தட். வென் வி ஸ்டாப் வேர் தி சாப்டர் எண்ட்ஸ், அதிகாரம் முடியும் பொழுது நம்ம படிக்கிறத நிறுத்துறதுனால தான் நம்முடைய அறிவு அது குறைந்து இருக்கிறது. When you come to places like this, don't stop, continue reading. Right? அதிகாரம் முடிகிறதோடு நிறுத்திடக்கூடாது, தொடர்ந்து படிக்கணும். ரைட்? அப்போ தான் நமக்கு முழுமையாக விளங்கும். When Jesus said, the first shall be last, last shall be first, he continued with another parable. முந்தினோர் அநேகர் பிந்தினோர் அநேகர் முந்தினோர்னு சொல்லும்பொழுது அதை தொடர்ந்து அடுத்ததாக ஒரு ஓமையை சொல்கிறார். அந்த அதிகாரம்ன்றது வர்றதுனால அதில் இருக்கிற அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறோம். அது ஒரு அதிகாரம் முடியும் பொழுது அதோடு நிறுத்திடாதீங்க. படிக்கும்போது அதுக்கு அடுத்த அதிகாரத்தையும் கொஞ்சம் தொடர்ந்து படித்தீங்கன்னா தான் அதோடைய கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும், அதில் சொல்லியிருக்கிற காரியம் புரியும். 20th chapter, the kingdom of heaven, what is your understanding? The kingdom of heaven is like unto a man that is an householder, which went out early in the morning to hire laborers into his vineyard. When he had agreed with laborers for a penny a day, he sent them into a vineyard and went about the 3rd hour, 6th hour, 9th hour. About the 11th hour he went out. So on. Right? அடுத்தது இந்த ஓமை சொல்லும் பொழுது ஒரு பெரிய எஜமான் பண்ணையாள் தன்னுடைய பண்ணையில் வேலைக்கு ஆட்களை அமர்த்த அவன் அதிகாலையிலே புறப்பட்டு போனான் பார்க்கிறோம். அதிகாலையிலே, when it says early in the morning, it means before the dawn of day, 6 o'clock. Right? He goes and hires laborers when he has agreed with them for penny a day. ஒரு நாளைக்கு ஒரு பணம், அந்த நாளில் இருந்தது ஒரு பணம். ரைட்? அவர்களோடு ஒத்துக்கொண்டு அந்த நாளுக்குரிய கூலி அது பேசி அவர்களை பண்ணையில் வேலைக்கு அனுப்புகிறான். 3 மணி நேரத்துக்கும் போகிறான். இன்னும் கொஞ்சம் ஆட்கள் தேவையாக இருக்குது. அவர்களிடத்தில் சொல்கிறான், நீ போய் வேலை செய், உனக்குரியதை நான் கொடுக்குறேன். அவர்களோடு ஒரு சம்பந்தம் இல்லை. அடுத்தது 6வது மணி நேரம், மத்தியானம் 12 மணி ஆயிடுச்சு. அப்பொழுதும் போய் இன்னும் கொஞ்சம் ஆளை வேலைக்கு அமர்த்துகிறான். He goes at the 3rd hour, that means 9 o'clock, and then again 12 o'clock midday, and then again at the 3 o'clock he is going. He is taking batches and batches and asking them to go and then telling them, whatsoever is right I will give to you. எது சரியானதோ அதை நான் உனக்கு கொடுக்குறேன். You all go. And then unusually the 11th hour is going. Early morning
And then 3rd hour, 6th hour, 9th hour, then the end of the day must have been that. 3 மணி நேரம், 6 மணி நேரம், 12 அப்படி வர 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போகிறோம். சாயங்கால வேளையில் 3 மணியோடு நின்று இருக்கும். அப்படி இல்லாமல் 11வது மணின்னு சொல்லும்பொழுது சாயங்காலம் 5 மணிக்கு போகிறாரு. 1 மணி நேரம் வேலை தான் இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு ஒரு நாள் முழுதும் நின்றுட்டுருக்கிறீங்களே, waste the whole day. Go and work, even though there is only 1 hour. Whatsoever is right, I will give it to you. 1 மணி நேரம் வேலை தான், போய் செய்யுங்க, எதுவாக இருந்தாலும் உங்களுக்குரியதை நான் கொடுக்குறேன். So they all go and work, and then the end of the day, he is telling his steward, pay them all, begin with those who worked last. Those who came at the 11th hour and worked only for 1 hour. Pay them first and follow. 11வது மணி நேரத்தில் வந்தவங்க ஒரே 1 மணி நேரம் வேலை செய்தாங்க. அந்த நாள் வேலை 6 மணிக்கு முடிந்த உடனே சாயங்காலம் எஜமான் தன்னுடைய வேலையாளை அழைத்து எல்லோருக்கும் கூலி கொடு, கடைசியாக வந்த 1 மணி நேரம் வேலை செய்வதற்கு அவனிடத்தில் ஆரம்பி அவளிடத்தை முடித்து எல்லோருக்கும் கொடு. So those who worked only 1 hour a day, they came, they saw, they got 1 day's wages. 1 மணி நேரம் வேலை செய்துட்டு ஒரு நாளுக்குரிய காசு அவங்க வாங்கினதும் ரொம்ப சந்தோஷம். அவங்க போகிறாங்க. No, those days also people were like us, inquisitive, standing in the queue, always would like to know what the previous man got. இந்த நாளில் நம்ம அப்படி தானே இருக்கிறோம். க்யூவில் எங்கேயா நின்று தான் முன்னாடி இருக்கணும், என்ன கிடச்சிது எட்டி பார்க்குறோம்ல. சேம் வே தோஸ் பீப்புள் ஆல்சோ they saw that they worked only 1 hour and then they got 1 day's wage. So they were all thinking, oh, I worked 3 hours, I'm going to get 3 days wage. I worked 6 hours, I'm going to get 6 days wage. They were all scheming in their own mind. 3 மணி நேரம் வேலை செஞ்சேன், 1 மணி நேரம் வேலை செஞ்சேன், 1 நாள் காசு. 3 மணி நேரம் நான் வேலை செஞ்சேன், எனக்கு 3 நாள் காசு. 6 மணி நேரம் செஞ்சேன், எனக்கு 6 நாள் காசு. ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய சிந்தனை அப்படியா பெருசாக மனக்கோட்டை கட்டிகிட்டு இருந்தாங்க. But when it came, everyone received the same one day's wage. ஒவ்வொருவனுக்கும் ஒரு நாள் காசு. கடைசியில் வந்தபோது ஒரு நாள் முழுவதும் வேலை செய்தவனுக்கு சும்மாவே இருக்க முடியல. They began to murmur. கடைசியில் ஒரு நாள் முழுவதும் வேலை செய்தோம், ஆனால் எனக்கும் 1 மணி நேரம் வேலை செய்தவங்களுக்கும் ஒன்றாக்கிட்டீங்களே. And then the owner is replying, when you came to work, did you not agree with me to receive 1 day's wage? You agreed with me. Now I am giving what I want with my money to a man I like. What is it to you? You agreed I agreed with you, I paid you. I am gracious to him. Why should you be offended? அந்த எஜமான் கூப்பிட்டு கேட்கிறார், உன்னை வேலைக்கு அமர்த்தும் பொழுது நீ என்னோடு சம்மதித்தாயே 1 நாள் காசுக்கு 1 நாள் கூலி பெறுவதற்கு. உன்னுடைய சம்மதத்தின்படி தானே வேலை செய்தாய். உனக்கு உரியதை நான் கொடுத்துட்டேனே, உனக்கு குறைக்கல. நீ வேலை செய்ததற்கு உனக்கு உரியதை நான் கொடுத்துட்டேன். 1 மணி நேரம் வேலை செய்தவருக்கு கொடுக்க எனக்கு விருப்பம், அது என்னுடைய காசு, அதனால் உனக்கு என்ன? This is why Jesus is saying. And then he says all this, and then he says, so the last shall be first and the first last. Many be called, few be chosen. What he said at the end of 19th chapter, first shall be last and the last shall be first. That's all he said. But now in this here, verse 16, he is adding one more. Many are called, but few are chosen. The last shall be first, first shall be last. Many are called, but few are chosen. Right? This is the catch point. முந்தி 19வது அதிகாரத்து கடைசியில்
அந்த வாலிபனை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொன்னார் கடைசியில்? The last shall be first, first shall be last. முந்தினோர் பிந்தினோரை, பிந்தினோர் முந்தினோருமா இருப்பார்கள்னு சொல்லி முடிச்சிட்டார். ஆனால் இங்கே சொல்லும் பொழுது 16வது வசனத்தில் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். ஏனென்றால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இது இன்னும் பெரிய புதிராகிறது. It becomes all the more a bigger riddle. Right? Not only last shall be first, first shall be called, but many are called, few are chosen. What is the meaning between called and chosen? அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அதுவும் முந்தினோர் பிந்தினோர், இதற்கும் என்ன சம்பந்தம்? பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். After that, no explanation is given. What is the meaning of that? He is talking about divine election. The owner of the field is in the place of God. அந்த பண்ணையாள், அந்த தோட்டத்துக்கு எஜமானன், வேலையாட்களை தன்னுடைய பண்ணையில் அமர்த்துகிறவன் தேவனை போல இருக்கிறான். தேவனாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும். Whole day people have been laboring in his vineyard. அவருடைய திராட்சை தோட்டத்தில் பண்ணையில் ஒரு நாள் முழுவதும் ஆட்களை சேர்த்து வேலைக்கு அனுப்புகிறார். கடைசியில் வரும்பொழுது, கடைசியில் யார் வந்தாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல பணம். அடுத்தது அவங்களுக்கும் ஒரு நாள் முழுவதும் செய்த வேலை. Those who came to work last, they were the first ones to receive the reward. Listen, those who came last and worked only 1 hour, they were the first ones. The last they came, they were the first ones to receive the reward. Right? கடைசியில் வந்தவங்க தான் முதலாவது பலனை பெறுகிறார்கள். This is the truth of the Church of Jesus Christ. இதுதான் சபையை குறித்த ரகசியம். இப்படி தான் கடைசியில் தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து இதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். He spoke to Peter about what is in store for him. பேதுருவினிடத்தில் முன்னாடி 19வது அதிகாரத்தில் சொன்னார், you who have forsaken all these things for my sake, you have the thrones of Israel, the 12 thrones of are there for you to judge. You are going to be the judge. 12 கோத்திரங்கள் மேலே நீங்கள் ஆளுகை செய்ய போகிறீர்கள் என்று, நீங்கள் நியாயாதிபதிகளாக இருக்க போகிறீர்கள் என்று வரப்போகிற மகிமையை அவர்களுக்கு வைத்திருக்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார். அடுத்தது இங்கே சொல்லுகிறார், கடைசியில் அவருடைய பண்ணையில் வேலை செய்கிறவர்களுக்கு முதலாவது பலன். கடைசியில் பண்ண God has been calling men right from the time, the earliest days, to work in his labor, to work in his vineyard. ஆதி முதற்கொண்டு தேவன் ஊழியக்காரரை அழைத்து கொண்டே இருக்கிறார். He has been calling for workers. Think of the earliest day when Abel had to stand up. Abel has to stand up as a witness for God. What it cost him? It cost him hard work, his life. He was killed. He sacrificed his life. And then think of Enoch. Think of Noah. They all had to bear witness of the true and the living God. தேவனை குறித்த தேவனற்ற சந்ததியில் பிசாசு ஆளுகை செய்கிற இந்த உலகத்தில் பிசாசினால் பீடிக்கப்பட்டு முதல் மனிதனை கொன்ற காலத்தில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக ஆபேல் நிற்க வேண்டியதாக இருந்தது. அடுத்ததாக ஏனோக்கு அந்த சந்ததியில் எல்லோரும் தேவமகிமையற்ற சந்ததியில் தேவனுக்கு புறம்பாக வேலை செய்கிற நேரத்தில் அவன் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாக கஷ்டப்பட்டவனாக இருக்கிறான். நோவா
how he was criticized, how he was ridiculed when he was making the ark according to the commandment of God. He was laboring for the Lord in the vineyard, bearing witness about the kingdom of God, about the things that are eternal. நோவா அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு தேவனுடைய வார்த்தையின்படி பேழையை உண்டு பண்ணுகிற பொழுது எவ்வளவாக பரியாசம் பண்ணப்பட்டு இருப்பான், எவ்வளவாக நிந்திக்கப்பட்டு இருப்பான். ஒருவனும் அதை விசுவாசியாதபடினால்தான் அந்த பேழைக்குள்ள பிரளயம் வந்தபோது ஒருவனும் காணப்படவில்லை. Nobody believed. It was a hard labor for Noah to go to the forest, to cut the timber, to bring, to season it, to build the ark, obeying the commandment of God. Down through the centuries, God has been sending men and men and men about the kingdom of God. Repent, the kingdom of God is at hand. Not just when Jesus came. All through, God has been calling men. Hard labor. Right from the beginning of humanity, right from the time man fell into sin, God has been teaching little by little about the redemption through His Son, Jesus Christ our Lord. கிறிஸ்தேசு மூலமாக வருகிற மீட்பை குறித்து அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தேவன் விழுந்து போன சந்ததிக்கு அவர் போதித்து கொண்டே வந்தார். அவருக்கு சாட்சியாக நின்று அவருடைய வசனத்தை பிரசங்கித்த, வசனத்தை கொண்டு வந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் உண்டு. பட் the time is coming, the end is coming. நாள் முடிவடைகிறது. The time has come. It's only one more hour. The labor is going to stop and the judgment has to come. The reward is coming. At the end of the day, there is a reward for all those who labored. நாளினுடைய முடிவில் அங்கே ஊழியம் செய்த எல்லோருக்கும் பலன் உண்டு. They are not going to go without the rewards. But the Lord is beginning with the last one. இந்த கிருபையின் காலத்தில் கடைசி, the last dispensation is the dispensation of the grace of God, when God had to come down. Right? The last days began with the coming of the Lord Jesus Christ, laying down His life for us on the cross. God, who at sundry times and in diverse manners spake in the time past unto the fathers, hath in this last day spoken unto us in His Son. Right? And the last days, in this dispensation of grace, God is making us to calling for workers to labor with Him only for 1 hour. It's only for a short period. It's easy for us, because all others have laid down their life, or through them the word has come. It's the work, the labor for us is very, very easy to preach the word of God. Right? They all have gone before us. Hard labor. They all have borne witness where we would have been in the last days, but for them. அவர்களை இல்லாமல் பிடிக்க நம்ம வந்திருக்கவே முடியாதே. Hebrews chapter 11 verse 40 is a beautiful verse. God having provided something better for us, that they without us should not be made perfect. நம்மை இல்லாமல் அவர்களெல்லாம் பூரணத்தை அடையாதபடி தேவன் நமக்காக மேலானதை ஒன்று வைத்திருக்கிறார். For the church is the one that will receive the reward first and foremost. Jesus is coming very, very soon. The end of the day, the days are far spent. The time has come, the judgment must begin. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு ஒவ்வொருவனுக்கும் தகுந்த பலன் என் கூட வருகிறது என்று சொல்கிறார். Right? Church is the divine election, first to be resurrected, first in the time of order, judgments, the grace of God. The rewards are there. Revelation 12, Jesus is saying, behold, I come quickly. My reward is with me to give every man according as his work shall be. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவருடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என் கூட வருகிறது. He was killed. He sacrificed his life. And then think of Enoch. Think of Noah. They all had to bear witness of the true and the living God. தேவனை குறித்த தேவனற்ற சந்ததியில் பிசாசு ஆளுகை செய்கிற இந்த உலகத்தில் பிசாசினால் பீடிக்கப்பட்டு முதல் மனிதனை கொன்ற காலத்தில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக ஆபேல் நிற்க வேண்டியதாக இருந்தது. அடுத்ததாக ஏனோக்கு அந்த சந்ததியில் எல்லோரும் தேவமயமற்ற சந்ததியில் தேவனுக்கு புறம்பாக வேலை செய்கிற நேரத்தில் அவன் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாக கஷ்டப்பட்டவனாக இருக்கிறான். நோவா, how he was criticized, how he was ridiculed when he was making the ark according to the commandment of God. He was laboring for the Lord in the vineyard, bearing witness about the kingdom of God, about the things that are eternal.
நோவா அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு தேவனுடைய வார்த்தையின்படி பேழையை உண்டு பண்ணுகிற பொழுது எவ்வளவாக பரியாசம் பண்ணப்பட்டு இருப்பான், எவ்வளவாக நிந்திக்கப்பட்டு இருப்பான். ஒருவனும் அதை விசுவாசியாதபடினால்தான் அந்த பேழைக்குள்ள பிரளயம் வந்தபோது ஒருவனும் காணப்படவில்லை. Nobody believed. It was a hard labor for Noah to go to the forest, to cut the timber, to bring, to season it, to build the ark, obeying the commandment of God. Down through the centuries, God has been sending men and men and men about the kingdom of God. Repent, the kingdom of God is at hand. Not just when Jesus came. All through, God has been calling men. Hard labor. Right from the beginning of humanity, right from the time man fell into sin, God has been teaching little by little about the redemption through His Son, Jesus Christ our Lord. கிறிஸ்து மூலமாக வருகிற மீட்பை குறித்து அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தேவன் விழுந்து போன சந்ததிக்கு அவர் போதித்து கொண்டே வந்தார். அவருக்கு சாட்சியாக நின்று அவருடைய வசனத்தை பிரசங்கித்த, வசனத்தை கொண்டு வந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் உண்டு. பட் the time is coming, the end is coming. நாள் முடிவடைகிறது. The time has come. It's only one more hour. The labor is going to stop and the judgment has to come. The reward is coming. At the end of the day, there is a reward for all those who labored. நாளினுடைய முடிவில் ஊழியம் செய்த எல்லோருக்கும் பலன் உண்டு. They are not going to go without the rewards. But the Lord is beginning with the last one. இந்த கிருபையின் காலத்தில் கடைசி, the last dispensation is the dispensation of the grace of God, when God had to come down. Right? The last days began with the coming of the Lord Jesus Christ, laying down His life for us on the cross. God, who at sundry times and in diverse manners spake in the time past unto the fathers, hath in this last day spoken unto us in His Son. Right? And the last days, in this dispensation of grace, God is making us to calling for workers to labor with Him only for 1 hour. It's only for a short period. It's easy for us because all others have laid down their life. Through them the word has come. It's the work, the labor for us is very, very easy to preach the word of God. Right? They all have gone before us. Hard labor. They all have borne witness where we would have been in the last days but for them. அவர்களை இல்லாமல் படிக்க நம்ம வந்திருக்கவே முடியாதே. Empty handed to give everyone the reward as to how we have labored for the Master. That's the reward. And then Peter says very clearly, the time is come that the judgment must begin at the house of God. End of the day, giving the money to all the laborers is compared to the judgment that is to come for all our life here upon this earth. நாள் முடிவிலே ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய கூலியை கொடுக்கிறது என்பது இந்த உலகத்திலே நாம் வரப்போகிற நியாய தீர்ப்பு ஒவ்வொருவரும் தேவன் நியாயம் தீர்ப்பதை காண்பிக்கிறது. பேதுரு சொல்கிறார் 1 பேதுரு 4. The time is come that the judgment must begin at the house of God. Judgment must begin at the house of God. And if it first begin at us, what shall the end of them be that obey not the gospel of God? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது அவருடைய சபைக்கு துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? He talks about the different order of judgment, one after the other judgment for all. From Adam to Antichrist, everybody will come at the judgment seat of God. தேவன் ஆதாம் முதற்கொண்டு அந்தி கிறிஸ்து வரைக்கும் ஒவ்வொருவனையும் நியாயம் தீர்ப்பார். தப்பவே முடியாது. He will reward everyone or He will condemn anyone that deserves. 2 Corinthians 5:10, Paul is saying about the church, we must all appear before the judgment seat of Christ. First judgment that is to begin is the church that is raptured. Just don't think, it's going to be easy, you're going to be, flying high. No. There is immediately you have to stand at the judgment seat of Christ. This is why I firmly believe about the pre-tribulation rapture.
உபத்திரவ காலத்துக்கு முன்பதாகவே சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்பதற்கு இதை கொண்டுதான் நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தலத்துக்கு முன்பாக நிற்கப்படும். அங்கு அவனுடைய கிரியைக்கு தகுந்த பலன் அவன் பெற்றுக்கொள்ளுவான். We must all appear before the judgment seat of Christ, that everyone may receive the things done in his body according to that he had done, whether it be good or bad. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் சபையினர் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். Like the man who, all those laborers who had labored and then receiving the wages at the end of the day. So at the end of our earthly life, we are there at the judgment seat of Christ, receiving our rewards. Behold, I come quickly, my reward is with me to give every man according as his work shall be. Right? In the regeneration, when the Son of Man shall sit, Jesus said, மறுஜன்ம காலத்திலே மனிதகுமாரன் அவருடைய மகிமையுள்ள சபை சிங்காசனத்தில் உட்காரும் பொழுது நீங்களும். So that time judgment begins. 1, 2, 3, 4, all the raptured saints, it will be a fair judgment, right? It will be perfect judgment, gracious judgment also. Hallelujah. There is no condemnation of our soul. நம்முடைய ஆத்மா அழிவுக்கான நியாய தீர்ப்பு இல்லை. நாம் எப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்தோம், எப்படி ஆண்டவருக்காக சாட்சியாக நின்றோம், நீதியாக ஜீவித்தோம் என்பதை குறித்து அவர் கொடுக்கிற கிருபையின் பலனாக இருக்கும். கிரேஷியஸ் ஜட்ஜ்மெண்ட். The kingdom of God is ushered in there. With that judgment, we come to rule and reign with Jesus Christ. The 12 thrones, 12 tribes, see, the thrones are there for representing the 12 thrones of Israel, and the 12 apostles of the Lamb will be there. And Paul says in 1 Corinthians, says, don't you know you shall judge angels? Don't you know that the saints shall judge the world? No? உலகத்தை நியாயம் தீர்க்க அழைக்கப்பட்டிருக்கோம் என்பதை அறியீர்களா என்று பவுல் கேட்கிறார். ரைட்? ஸோ இட்ஸ் அவர் லைஃப், our is not something going to heaven. It's not something so very simple or something that we can attain. But beginning with the salvation being a free gift from God, Jesus is teaching about the judgment or the reward to come, the end. From 19th and the 20th chapters together, we put the rich young ruler coming to Jesus Christ. அந்த ஐஸ்வர்யான் இயேசு இடத்துல வரும்பொழுது அவன் பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கான காரியங்களை கேட்கும்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கு ரட்சிப்பு என்பது தேவனால் என்று ஆரம்பிக்கிறார். அது ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறவர் கடைசியாக அவர் நிமித்தம் வருகிற எல்லாவற்றையும் விட்டு வந்தாலும் அதற்கு ஏற்ற பலன் உண்டு என்று நித்தியத்தை குறித்து நமக்கு சொல்லுகிறார். நித்தியத்தில் அவரோடு ராஜ்யபாரம் பண்ணும்படியாக இந்த பூமியை அவர் ஆளும்போது அவரோடு நாமும் ராஜ்யபாரம் பண்ணும்படியாக அழைக்கப்பட்டதே அவருடைய சபை. பிறகு then the Old Testament saints will be there. They all will come later on. But first the judgment begins with the church. That's the glory, that's the call. That's why the church, even though that's the last thing, சபை என்பது இயேசு கிறிஸ்து வந்த பிறகு ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபை கடைசி. முதலாவது நியாய தீர்ப்பு காலம், அதற்கு முன்பதாக மனசாட்சியின் காலம், அறியாமையின் காலம் என்றெல்லாம் விதவிதமான காலங்கள் ஆதி முதற்கொண்டு இருந்தது. அவைகளெல்லாம் இல்லை. The different times and dispensations are all gone. And after that the law, and after that the grace period. The grace period, what we do for the Lord, we are rewarded first. Grace, the church is born out of grace. தேவனுடைய கிருபையினால பிறந்தது, தேவனால வந்தது. With God all things are possible, and with that grace the church begins, and that will be the first one to receive the reward. And that's why Jesus says the last come church will be the first one. The first one who started the earliest days, they will be the last ones to be rewarded. What truth is there hidden there in God's word? Would to God that we will be the people taking these words, applying it in our hearts, and live for the glory of God, expecting the soon return of our Lord Jesus Christ. Father, we want to thank you for the truth that you have hid so much in your word. The
Holy Spirit taking the things of Christ, glorifying Him, and Lord, thereby showing to us the wondrous things out of your law. We pray your blessing upon your word to our hearts, that we will live up to your expectation, and Lord, that we will be there at the trumpet sound. Help us, Lord, to be faithful, to be sincere. The last shall be first, knowing that first the judgment will begin at us. We might know and live a life that is worthy of you. Be thou glorified in our lives, Lord. Commit ourselves into your hand. Thank you for all the saints. May your grace and blessing be upon them. In Jesus' precious and lovely name. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God our Heavenly Father, the communion of the Holy Spirit rest and remain with us all now and forevermore. Amen. Amen. God bless you all.